கடவுளை தேடி ஒரு பயணம் பகுதி 10ல அடி எடுத்து வைக்கிறோம். முனீஸ்வரருக்கு வாய்க்கட்டு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க பல பேர்கிட்ட கேட்டோம். எல்லாருமே சொன்னது என்னன்னா, பம்பை அடிச்சு ஒருத்தர் மேல சாமியை வர வச்சு, அப்ப அவர் வர்றப்ப அவர்கிட்டயே, அதாவது முனீஸ்வரனே சொன்னாதான் இதுக்கான பதில் கரெக்டா இருக்கும். நம்ம சாமானிய மக்கள் நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அப்படியே செய்யலாம்னு முடிவெடுத்து பம்பையோட ஆட்களுக்கு சொல்லி, ஊர் மக்களுக்கும் சொல்லி ஒரு விழா எடுக்க ஆரம்பிச்சோம். விழா எடுக்கிறதுக்கான நாளையும் குறிச்சோம். பம்பையில எங்களுக்கு ஒரு அதிசயம் காத்துட்டு இருந்தது. ஆமா, அந்த பம்பை சாமி ஆடினவர் முனீஸ்வரன் வாய்க்கட்டு இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொன்னாரு. எங்களுக்கு வந்தருள் புரிகுவாய் அழகு வீர் ஐயதுரையே போட்டு கொஞ்சம் வர வச்ச காரணம் ஏதோ எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கதான். அதாவது ஐயா, முதியோர் செய்த தீவனைகள்ல குழந்தை பேசாத இருக்குது. தம்பு நாய்க்கலாம், தம்பு நாய்க்கர் முதியோர் தம்பி நாய்க்கர் ஏதோ கத்து வச்சாங்களாம். அது பேசாத இருக்குதான். அதனால பேசாத இருக்குதா, இல்ல கட்சி இருக்குதா, கட்சி குடிச்சிட்டாங்களா? எங்களுக்கு எடுத்து சொல்ல ஐயா. முனிப்பனை கட்டி வச்சிருக்கான். எங்க முனிப்பனை கட்டி கட்டினாலும் குழந்தை பேசையா. முனிப்பனை முன்காலத்துல தம்பு நாய்க்கிறவங்க கட்டி கட்டிக்காங்களாம். கட்டி வச்சுக்கிறான். அந்த கட்டு உடைஞ்சுட்டா அப்ப அந்த கட்டு உடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதனால அந்த பாலம் ஒண்ணு பேசாத இருக்குதான். என் இடத்துக்கு வாடா, நான் சொல்றேன். உன் இடம் எங்க நாங்க வருது? என் இடம் வாடா. எங்க சொல்ல இடத்துக்கு சொல்லி எந்த இடம் சொன்னா நாங்க வருவோம். கல்வி நான் எங்க வந்துக்கிறேன்னா அங்க வர திருவண்ணூருக்கு வர என் இடத்துக்கு வாடா. என் இடத்துக்கிட்ட போய் என்ன குறிச்சு நீ செஞ்சா உனக்கு பாருங்கண்ணா, நான் பேச வைக்கிறேன். பேச வைக்கிறியா? ரெடி. என்ன செய்யணும்? நீதான் சொல்லணும். நான் செய்யறேன்டா. என் இடத்துல உடச்சு வச்சுக்கிறேன். ஒரு கட்டு 2 கட்டு இல்ல, உடைச்சா நல்லது. கட்டு உடைக்கணும் தானே கேட்டு இருக்கிறோம். அந்த கட்டை உடைச்சா ரொம்ப நல்லது. எனக்கு உத்தரவு கேட்டு தான் நான் பதில் சொல்லணும். என்கிட்ட போய் சும்மா சாதாரணமா நான் போய் சொல்லிட்டு எனக்கு பதில் சொல்ல முடியுங்க. நீ கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தணும்னு வேண்ட இல்ல? ஏன்னா இப்ப சிம்பிளா இருக்குது. சிம்பிளா ஒரு மாவாளை செய்யறதா, ஒரு பூவாலை செய்யறதா, அதுக்கு நான் தண்ணி ஊற்றணும்னு ஏற்பாடு பண்றேன். செய்யடா. ஒன்னும் கடை வராதா? அதனால எந்த தடையும் வராது. மக்களை பூராத்தையும் எல்லாத்தையும் கட்டி காந்து பண்ணி இந்த மக்களை பூராத்தையும் இந்த கும்பாபிஷேகம் தண்ணி ஊத்துற வரைக்கும் இந்த 22 வீடுகாரனும் நான் கட்டி காந்து பண்ணி நான் கொடுக்கறேன். நானு அவரு எங்க கோயில் கட்டுறதுக்கு பண்றேன், உதவி பண்றேன்னு சொல்றாரு. என் இடத்துல உடச்சு வச்சுக்கிறேன். ஒரு கட்டு 2 கட்டு இல்ல, உடைச்சா நல்லது. கட்டு உடைக்கணும் தானே கேட்டு இருக்கிறோம். அந்த கட்டை உடைச்சா ரொம்ப நல்லது. நான் கொடுத்தாரு பாத்துட்டாரு. அதுதான் எங்களுக்கு வேணும். அது நம்ம கோயில் தை மாசம் ஆரம்பிக்கிறோமோ அப்புறம் ஆரம்பிச்சுக்கிறேன். ஆமாண்டா, எல்லாத்தையும் நான் செய்து தரல. நானு உன்னோட எந்த குறையும் நினைக்க கூடாது. ஆமாடா, அவனவே இப்ப நான் பாதி கட்டை உடைச்சேன்டா. நானு கட்டை உடைச்சேன். கட்டை உட அப்பதான் அந்த புள்ள பேர் பாதி கட்டை நான் இப்ப உடைச்சிருந்தா. ஐயா
எலுமிச்சை மரம் வேணுமா? அங்கண்டா புளி எலுமிச்சை மரம் இல்லப்பா. என்னடா கேட்கறேன் அப்புறம் 22 பேரும் ஒன்றும் சேர்க்கிற வேலை போகல. ஏதோ அந்த பாலக்கு முழுசா கொடுத்தாலும் பங்காளி 10 கொடுத்தாலும் சண்டை இல்லாத பிரச்சனை இல்லாத கட்டி ஆலயத்தை தண்ணி ஊற்றணும். இதுதான் பார்த்துருக்காங்க. அதனால அதேதான் கேட்கறதே அதுக்கு தானே. இன்னைக்கு 22 வீடு காரணமா ஒரு ஆள் கூட நிக்க கூடாது. என் எல்லாத்துக்கும் நீ வா. என் எல்லாத்துக்கு வந்தேன்னா வச்சுக்க, உனக்கு நான் என் எல்லாத்துல இருந்து உனக்கு கொடுத்தான் பண்ணா அதை வச்சு அந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணி நீ ஆரம்பிடா. அது ஆரம்பிக்கும் போது ஆமாண்டா. வாழகன் வந்தா அந்த கோயிலுக்கு வந்துடுறோம். நாங்க கும்பலா வந்துடுறோம். அவரையும் கூட்டு வந்து எல்லாரும் கூட்டு வந்து ஆமா கும்பலா பார்த்து ஆமா அது எங்களுக்கு செய்யறது செய்ய, அவருக்கு செய்யறது செஞ்சிரு. ஒன்னும் குறை இருக்காது. அந்த பையனுக்கும் இருக்கணும், எங்களுக்கும் நாளைக்கு இன்னும் ஒற்றுமையா இருக்குன்னு தான் பாக்குறோம். அதுல இருந்து ஏதாவது பண்ணிக்கணும் இருந்தா அப்படிதான் இருக்கும். காலங்கள் மாறிடுது. இவருக்கிட்ட எப்ப இருக்கிறது மாதிரி கேள்வி கரெக்டான கேள்வி கட்டுக்கட்டுக்குது. நாம அதுதான்டா சொல்லிட்டேன். குழந்தைக்கும் அவனுக்கும் கட்டி வச்சுக்கு. பாதி கட்டு இப்ப உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கு. சரி சரி. அதனால யாராவது சந்தேகம் தான் என்ன நைட்டுக்கு அவங்க கிணவுல அங்க போவாங்க. எங்க நேரம் அந்த பாலை போட்டு போவாங்க. அந்த பாலங்க வந்து யாரு வந்தாங்க யாரு போனாங்க அப்படின்னு எனக்கு காலையில எனக்கு பால் சொல்லு பார்ப்போம். நியமிச்சா யார போடுறியா போட்டு சரி அதை பண்ணடா, பூஜை பண்ணடா, பூஜை பண்ண விடுறா. அவன் வந்து எந்த கட்டா இருந்தாலும் அவன் உடைச்சுட்டானா பால போடுவான்டாவன். யாராவன் வினேசன்டாவன். வினேசன்னா யாரு? வினேசன் யாரா? என் தம்பிடாவன். அவனை விட்டு கொடுக்கணும். நான் அவனை அவ்வளவு சாதாரணமா நான் விட்டு கொடுக்க வேண்டிய வேலைக்கு கிடையாதா? என்ன 52 பேரும் போறான்டா. ஆனதுங்களுக்கெல்லாம் போறான்டா. வயலாம் கையெழுத்து கும்பிட்டு போறான். நான் தான் இத கொஞ்சம் பெருசா செய்யணும். மக்கள் எல்லாம் சேர்ந்து செல்ல மாதிரியா நம்ம வைக்கணும். நம்ம வந்து 22 ஓட்டு காட்டணும். நம்ம நல்ல மாதிரியா இருக்கணும். இந்த ஆலயத்துக்கு வரணும். இந்த ஆலயத்துல வந்து பெருசா கட்டி வாழண்டா அப்படின்னா ஏன்டா செரு கட்டி பெருக்கா வாழணும்னா நம்ம அது மேல வந்து இப்ப செருக்க கட்டாச்சு. இப்ப பெருசா கட்டி வாழணும்டா. யாருக்காக்கா? மனுஷனுக்காக இல்லடா. தெய்வத்துக்காக கட்டணும். தெய்வத்துக்காக கட்டி பெருசா செய்யும். ஆமா. ஒரு இடத்துல 2 தாரணம் வந்தேன் நான். இந்த இடத்துக்கே 2 தாரணம் வந்தேன். எப்ப இப்ப ஒரு ஐட்டம் இன்னும் ஒரு ஐட்டம் வந்துடுறேன். இதான் ஏன் நடுவுல வரல? என்ன குறை? ஏன் நீ ஐசியா தான் வருவேன் நானு. ஓ அதுக்குல இப்ப வந்து
இப்ப எல்லாம் பண்ணிருந்தா ஆ, பொங்கல் வச்சிருப்பா, தேங்காய் பழம் பூஜையா, 22 வீடுக்கான பொங்கல் வச்சிருப்பாங்க, ஆ. எல்லாம் பண்ணீங்களா? ஆமா. என்ன ஒரு வாரத்து கூட்டியா? இல்ல. என்ன கூட்டியா? இன்னைக்கு நாங்க படிக்கத்தான் தெரியும் எங்களுக்கு. எல்லாரும் இது மாதிரி பங்கு வச்சாலும் ஐயோ, மணி ஆட்டம் மட்டும் தெரியுது, பெரிய பூஜை. நான் தான் மணி ஆட்டம் போய் சொல்லக்கூடாதுல, ஆ, என்ன அழிக்கணும். ம். சரி இனிமேட்டு இந்த அழைச்சு இடத்துல வரேன்னா அவனுக்கு நான் நல்லா செய்யணும், போகணும், ஒரு கட்டு இருக்கக்கூடாது, ஆ. எல்லாத்தையும் நான் பண்ணணும்னா ம், நான் எல்லாத்தையும் சரி பண்ணி தானே உனக்கு கொடுத்தாங்க. ம், ம். சரி ஐயா, சந்தோஷமா? அதான் சொன்னா சந்தோஷம். நைட்டு போய் அது போதும், எந்த சைடு தான் சரிங்க. அது போதும். அப்ப வாய்க்கட்டு இருக்கிறது உண்மைதானா, அதை நம்ம சரி பண்றதுக்கான தீர்வும் இருக்குது தானே. அதுக்கான இதையும் முனீஸ்வரனே சொல்லிட்டாரு. முதல் முறையா எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி. முனீஸ்வரனோட முகத்துல ஒரு சிரிப்பை பார்த்தோம். ஆனா இது வரைக்கும் வந்த பகுதியில முனீஸ்வரர் வந்து கோவப்பட்டு தான் பார்த்திருப்பீங்க. இனிமேட்டு கருணையோட நமக்கு வந்து சப்போர்ட் பண்ற முனீஸ்வரனை பார்க்க போறீங்க. இன்னும் பிரமாதமான எபிசோடெல்லாம் இருக்கு. பகுதி 11க்காக வெயிட்